தேசிய ஸ்தாபன காங்கிரசின் தப்பா இருந்தா சொல்லுங்க எபிசோடு 90. பெருந்தலைவர் காமராஜின் 124வது பிறந்த நாளை எல்லா அரசியல் கட்சியினரும் வெகு விமர்சையாக கொண்டாடியதில் பெரிதும் மகிழ்ச்சிதான். கழகங்களைத் தவிர எப்போதுமே மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் பிறந்த நாளில் அவருக்கு புகழாரம் சூட்டுவது வாடிக்கைதான். அதில் தவறேதுமில்லை. அவரைப் போல் இனி ஒரு தலைவர் பாரத தேசத்துக்கு வாய்க்கப் போவதும் இல்லை. அரசியல் கட்சிகளை தாண்டி அவர் ஒரு பொதுவான தேசிய தலைவர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்திரா காங்கிரசார் அவர் பிறந்த நாளில் குதூகலிப்பதுதான் ரொம்பவே நெஞ்சில் நெருடுகிறது. காங்கிரஸ் பிளவின் போது பிரதமர் இந்திராவின் மிரட்டலுக்கு பயந்து பெருந்தலைவரை உதறிவிட்டு ஓடிப்போனவர்கள் இவர்கள். 1969 1975 அக்டோபர் 2ஆம் தேதி வரை இந்திரா காங்கிரஸ் துண்டு பிரசுரத்தில் கூட பெருந்தலைவரின் ஸ்டாம்ப் சைஸ் அளவு போட்டோ கூட இவர்கள் பிரசுரித்தது இல்லை. அவர் மறைவுக்கு பின்னால் பதவி, புகழ், பணம் என்ற நப்பாசையில் இந்திரா காங்கிரசுக்கு சாரியாக படையெடுத்து ஐக்கியமானவர்கள் இவர்கள். அவர் உயிரோடு இருந்தபோதே இந்திராவின் முந்தானைக்குள் முடங்கியவர்களும் அவர் மறைவுக்கு பிறகு ஸ்தாபன காங்கிரசிலிருந்து இந்திரா காங்கிரசுக்கு ஓடியவர்களும் இன்று அவரை சொந்தம் கொண்டாடுவது அரசியல் அராஜகம், அடாவடி. அவர் மறைந்து 51 வருடங்களாகிறது. இந்திரா காங்கிரஸில் உள்ள இளைஞர்கள் பலர் அவர் இந்திராவின் தலைமையிலான காங்கிரஸில் இருந்தது போல் கட்டமைக்கப்பட்டுள்ளனர், நம்ப வைக்கப்பட்டுள்ளனர். அவர் தனது வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை இந்திரா காங்கிரஸை எதிர்த்தே அரசியல் செய்து வந்தார். காந்தி ஜெயந்தி என்று எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்ட தலைவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை ஹோம் மினிஸ்டர் பிரம்மானந்த ரெட்டி மூலம் நேரடியாக பெருந்தலைவருக்கு கொடுத்த இந்திரா, காந்திஜி சமாதிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த சென்ற ஆச்சாரிய கிருப்லானியை கைது செய்த செய்தி கேட்டதனால் அந்த அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்த பெருந்தலைவரின் மரணத்துக்கு காரணமான இந்திரா காங்கிரசார் அவருடைய பிறந்த நாளில் குதூகலிப்பது கைதேர்ந்த நடிப்பு.